வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் முழங்கால் வலி, கெட்ட கொலஸ்ட்ரால், மாரடைப்பு வர்றதுக்கான அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு, உடலில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குடி தண்ணியை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த குடி தண்ணியை நீங்கள் 11 நாட்கள் நீங்கள் முறையாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் 4 விதமான பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். அதுதாங்க வெந்தயம், கருவேப்பிலை, லவங்கப்பட்டை, இஞ்சி. இந்த 4 பொருளையும் சேர்த்தா ஒரு நம்மளுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டீடாக்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரிங்க் நம்ம தயாரிக்க போகிறோம். இதை எப்படி குடிக்கணும், எதுக்காக குடிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இது யாரெல்லாம் குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். முழங்கால் வலி, கொலஸ்ட்ரால், மாரடைப்பு இது வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. அது என்ன காரணம் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அதுக்கு முதல் காரணம் என்னென்னா இன்ஃப்ளமேஷன், அதாவது அலர்ஜி. உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி தாங்க. நம்ம உடம்பு முழுவதும் அலர்ஜி அதிகரிச்சிச்சுன்னா நம்மளுக்கு முழங்கால் வலி வரும், இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும், கொலஸ்ட்ரால் வரும், இதயத்துக்கு கூட அழுத்தம் ஏற்படும். ரெண்டாவது என்னென்னா டாக்ஸிக், அதாவது கழிவுகள். நம்ம உடலில் சேரக்கூடிய கழிவுகள்னால இந்த பிரச்சனைகள் வரும். கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். குடல் கழிவுகள் அதிகமாக சேர சேர நம்மளுடைய ரத்தத்தில் வேஸ்ட் மெட்டீரியல் அங்கேயே தங்கி இந்த நீண்ட நாட்களாக தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே வரும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதனாலையும் உங்களுக்கு முழங்கால் வலி, கொலஸ்ட்ரால், மாரடைப்பு இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். அடுத்து நம்மளுடைய சாப்பாடு, புவரான டயட்டு ப்ளஸ் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம். சாப்பாடு முறை ஒழுங்காக இல்லைனாலும் மன அழுத்தம் இது ரெண்டுமே சேரும் பொழுது உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்க வச்சிடும். உங்கள் உடலில் நிறைய அலர்ஜியை உண்டு பண்ணும். ஆனால் நம்ம இப்போ பார்த்த இந்த 4 பொருட்களையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது இந்த அனைத்து பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து மாதிரி இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த 4 பொருட்கள் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்ல, அதை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது வெந்தயம் தானே. வெந்தயம் மூட்டு வலிகளையும் கொலஸ்ட்ராலையும் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. உடலில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எல்லாத்தையுமே டைரெக்டாக போயிட்டு குறைக்கிற வேலையை வெந்தயம் செய்யுது. அதே மாதிரி குட் கொலஸ்ட்ரால், நம்மளுக்கு உடலுக்கு கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்புகள் தேவை, அதாவது நல்ல கொழுப்புகள் தேவை, கெட்ட கொழுப்புகள் தேவைப்படாது. ஸோ வெந்தயத்தை நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கும், கெட்ட கொழுப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பேடு கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல்னு சொல்லுவோம்ல, அந்த பேடு கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மை வெந்தயத்துக்கு இருக்குது. ஹச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிற தன்மை வெந்தயத்துக்கு இருக்குது. அப்புறம் அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த கார்டிலேஜுக்கு நல்ல லூப்ரிகேஷனை கொடுக்கக்கூடியது. ஏன்னா மூட்டுகளில் அந்த கார்டிலேஜ் பகுதி ரொம்ப வீக்காக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு மூட்டு வலி வர ஆரம்பிக்கும். ஸோ வெந்தயம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணும். நம்மளுக்கு மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ் பெயின் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மை வெந்தயத்துக்கு இருக்குது. ரெண்டாவதாக நம்ம சேர்க்குற பொருள் என்னென்னா கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலை எல்லாருக்கும் தெரியும், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள்னு தெரியும். இதை சாப்பிட்டா முடி வளரும், கருப்பாகும், அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கருவேப்பிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இதயத்திற்கு அவ்வளவு நல்லது. நம்ம இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை கருவேப்பிலை செய்யுது. ஸோ நம்ம இதயம் நல்லா பியூராக இருக்கணும், நல்லா சுத்தமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கிறணும். அதாவது எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை இந்த பேடு கொலஸ்ட்ராலை பிரேக் டவுன் பண்ணுற வேலையை கருவேப்பிலை செய்யுது. ஸோ இதயம் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்க கருவேப்பிலையை எடுத்துக்கிற பொழுது இதயம் பாதுகாக்கப்படும். அடுத்து நம்மளுடைய லிவரை டீடாக்ஸ் செஞ்சு லிவரை சுத்தம் செய்கிற வேலையை கருவேப்பிலை செய்து நம்மளுடைய ரத்தத்தையும் சுத்தம் செய்கிறது. கருவேப்பிலையில் அது கூட விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, மினரல்ஸ் இது எல்லாமே நிறைந்து இருக்குது. ஸோ நரம்புகளுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியது, நரம்புகளுக்கு ஒரு நெகிழ்ச்சியை அதிகரிக்கும் தன்மையும் கொண்டது இந்த கருவேப்பிலை. அடுத்து மூணாவதாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா லவங்கப்பட்டை தாங்க. சில பேருக்கு லவங்கப்பட்டை அப்படின்னு சொன்னால் தெரியல. அதனால இது நம்ம கறி மசாலா பட்டை, அதாவது நம்ம நான்வெஜ் சமைப்போம்ல, சிக்கனோ மட்டனோ சமைக்கும் பொழுது கறி மசாலா பட்டைன்னு வாங்கி சமைப்போம், அதில் இருக்கும் பட்டை, அதுதான் லவங்கப்பட்டை. அந்த பட்டையை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது எதுக்காக சேர்க்குறோம்னா நேச்சுரலாகவே நம்மளுடைய பிளட்டை
க்ளீன் பண்ணுற தன்மை இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்குது. ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறோம். அதாவது தலையில் இருந்து கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை உதவி பண்ணுது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, அது பேட் கொலஸ்ட்ராலை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த லவங்கப்பட்டை உதவி பண்ணுது. அதே மாதிரி பிளட் சுகர், அதாவது சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறலாம். சர்க்கரை நோயாளிகள் இந்த சர்க்கரையை அதிகமாக்காமல் அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை உதவி பண்ணுது. அதாவது பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து ஹார்ட் பிளாக் வராமல் அதை தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஆகிருக்குது. சயின்ஸ் மூலியமாக இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லவங்கப்பட்டை இந்த இதயம் சார்ந்த அனைத்து நோய்களையுமே தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் நிரூபணம் செஞ்சுருக்குது. அடுத்து 4வதா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா இஞ்சி தாங்க. இஞ்சி நம்ம சேர்க்கறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்னா, இஞ்சி ஒரு பெயின் கில்லருங்க. நேச்சுரலாகவே அது ஒரு பெயின் கில்லர். இதில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட் இருக்குது. அதாவது ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் நேச்சுரலாகவே இஞ்சியில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் அந்த ஜாயிண்ட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே உதவி பண்ணுது. அதுக்கு மேலே செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு இஞ்சி நம்மளுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. நம்மளுடைய இதயம் சார்ந்த இதயத்தை நல்லா பாதுகாக்கிறதுக்கு, இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இஞ்சி உதவி பண்ணுது. இதுவும் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இந்த 4 பொருளுமே ஒரு மேஜிக்காக நம்மளுக்கு தரக்கூடியது, நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த 4 பொருளுமே சேர்த்து நம்ம இதை ஒரு குடிதண்ணியாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும் பொழுது நம்ம உடல் முழுவதும் சுத்தமாக்கப்படும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியில் போகும். உடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது வலி, அலர்ஜி எல்லாமே சரியாயிரும். ஸோ இந்த குடிதண்ணியை எப்படி தயாரிக்கணும், எவ்வளவு குடிக்கணுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த குடிதண்ணியை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேங்க, 1 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க, 1 சிறிய துண்டு லவங்கப்பட்டை எடுத்துக்கிறேங்க, 1 சின்ன சைஸு இஞ்சி எடுத்துக்கிறேங்க, அதாவது 1 பீஸ் சின்னதாக, 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை எப்படி தயாரிக்கிறதுனா, ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக கொதிக்க விடுங்க. அதில் நம்ம எடுத்த வெந்தயம், கருவேப்பிலை, லவங்கப்பட்டை, இஞ்சியை நச்சு போட்டுக்கிறேங்க. இது 3ஐயும் சேர்த்து 15லிருந்து 20 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் அமர்த்திட்டு நீங்கள் அதாவது 1 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த 3 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி வர்ற அளவுக்கு வற்ற விடணும். அந்த அளவுக்கு கொதித்து வற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் அமர்த்திட்டு இதை ஆற விட்டு நீங்கள் லைட்டாக வடிகட்டிக்கிறீங்க. ரொம்பவும் ஆற வேணாம், லைட்டாக குடிக்கிற அளவுக்கு வெது வெதுப்பாக. நீங்கள் டீ காஃபி குடிப்பீங்களா, அந்த மாதிரி வெது வெதுன்னு நீங்கள் எடுத்து குடிக்கணும். ஸோ இதை நீங்கள் எந்த டைமில் குடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் 1 கிளாஸ் மட்டும் குடித்தா போதும். 1 கிளாஸ்க்கு மேலே குடிக்கக்கூடாது. 1 கிளாஸ், அதாவது 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் அளவுக்கு வற்ற விட்டு 1 கிளாஸை மட்டும் குடிக்கணும். இதை நீங்கள் 11 நாட்கள் தொடர்ச்சியாக குடிக்கணும். அப்படி நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நாள் முழுக்க நிறைய நீங்கள் தண்ணி குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் தண்ணி, இந்த குடிதண்ணியை குடிச்சிட்டு அடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கும்ல நார்மல் வாட்ரு, அதை நீங்கள் நிறையா குடிக்க ஆரம்பிங்க. ஸோ இது யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை கர்ப்பிணி பெண்கள் குடிக்கக்கூடாது. சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் கொடுங்க. அடுத்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. அடுத்து இதை நீங்கள் 11 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடிக்கும் பொழுது உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 1லேருந்து 3 நாள் குடிக்கும்போதே உங்கள் உடலில் சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய உடலே லேசாக மாறிடும். நீங்களே அதை ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்து டே 4லேருந்து 7, அதாவது 4லேருந்து 7 நாள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் மூட்டுகளில் ஏற்பட்ட அந்த வலி எல்லாமே குறைஞ்சி நீங்கள் காலையில் எழும்போதே நல்லா ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா மற்ற டைம்லாம் படுத்து எழுந்திரிக்கும் போதே கால் வலிக்கும், அந்த வலி ஏற்படும். ஸோ இது எல்லாமே நீங்கள் குறைஞ்சிருக்கும், நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அடுத்து உங்களுடைய செரிமானம் நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நல்ல டைஜஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா மோஷன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக போவீங்க. அதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
அடுத்து 8 நாள்கள்ல இருந்து 11 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது உங்களுக்கு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த உங்களுடைய இதயம் வந்து நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து உங்களுடைய மூட்டு வலி எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். உங்கள் உடல் முழுக்க சுத்தமாக்கப்படும். நல்ல உங்கள் உடல் வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாயிரும். நீங்களே நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுற அளவுக்கு, உணர்கிற அளவுக்கு உங்கள் உடல் மொத்தமாகவே மாறிடும். உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய இதயத்தையும் உங்களுடைய மூட்டுகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு குடிதண்ணி தாங்க இந்த தண்ணி. நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த குடி தண்ணி வந்து ரொம்ப நல்லது தான். நல்லதுங்கிறதுக்காக நீங்கள் அளவுக்கு மீறி குடிக்க வேண்டாம். 1 கிளாஸுங்கிறது ரொம்ப போதும். இதில் அடுத்து வந்து இந்த குடி தண்ணியை குடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய டயட்டை கொஞ்சம் நீங்கள் மாற்றணும். அதாவது உங்களுடைய சாப்பாடு உணவு முறையில் கொஞ்சம் நீங்கள் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். அப்போ இன்னமும் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். அதிகமாக உப்பு, அதிக எண்ணெய் வந்து நீங்கள் உங்கள் உணவில் வந்து சேர்க்காதீங்க. இதை உங்களுடைய டயட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தினமும் வந்து நீங்கள் 30 நிமிடம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங்கோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் பண்ணலாம். இதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.